வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீகம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசி மகர லக்னக்காரராகி உங்களுக்கு எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா, கிரக சேர்க்கை காம்பினேஷன்ஸ் இருக்கும்பொழுது உங்கள் கர்மா பலன் என்னங்கிறது நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமான முறையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, பலன்கள் கர்ம பலன்கள் எண்கள் இல்லை ஜோதிடம். சனி 9ல் இருந்தால் என்ன, சனி 10ல் இருந்தால் என்ன, குரு 1ல் இருந்தால் என்ன, குரு 9ல் இருந்தாங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார், எந்த கிரகத்தோட அருங்காமையில் இருக்கிறார், யாரோட காம்பினேஷன் இருக்கார், யார் பார்க்குறாங்க, எந்த டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்தே வாழ்க்கையில் நம்மளுடைய கர்ம வினை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு படியாக ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அது உண்மையான ஒரு அமைப்புக்கு, வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டிக்கு கர்ம வினைகளாக கர்மா கரைகிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள் பொறுத்து, ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அருகாமையில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் எது மாதிரி கர்ம வினைகளை நம்ம சுமந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்க, மகர லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய புதனும் சுக்கிரனும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அது ஒரு 25 60 வயசுக்குள்ள அது வரும்பொழுது அற்புதமான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அந்த சுக்கிரனே குருவின் பார்வை 5ஆம் பார்வையோ 8ஆம் 9ஆம் பார்வையோ பெற்று 7ஆம் பார்வை பெறாமல், ஏன்னா குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் இல்லை. புத்திர தோஷம் அல்லது திருமண தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு சுக்கிரனை பார்ப்பது மிகவும் நல்லது. சுக்கிர திசை ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கிறாருன்னா அதுவும் ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல நம்மளோட துறையில மேன்மையாக போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய சுக்கிரனே ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலத்தோட நன்றாக இருந்து ராகுவோட சம்மந்தப்படாமல் கேதுவோட சம்மந்தப்படுவது அருமையான விஷயம். சனி பார்வை பெறுவது கொஞ்சம் ஒரு படி குறையான அமைப்பு. அதே மாதிரி அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்ல ஒரு திருப்பலத்தை கொடுத்து அவர் கொஞ்சம் கெடுகிறார், அஃப்ளிக்ஷன் வருகிறது. ஸோ குரு அந்த சுக்கிரன் எந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறாருங்கிறதை பொறுத்து அந்த யோகமான சுக்கிர திசை அது மாதிரி பலனை கொடுப்பார். மீனத்தில் உச்சம் பெற்று எந்த பாதிப்பில் இருக்கிறது அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி அடுத்த புதன் திசையும் பாருங்க, அருமையான ஒரு திசை. இந்த புதன் ராஜயோக கிரகமாக மகர லக்னத்துக்கு வருகிறார். அவர் குருவின் பார்வை பெறுவது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுலாம் டாப். ஆனால் அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வை பெறுகிறார், கேதுவோட கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகிறாருன்னா சில அஃப்ளிக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக சேர்க்கையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கும் பொழுது யோகமான திசைகள் நல்லா கொடுத்து, அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பொழுது சில வாய்ப்புகள் கைக்கு வந்தாலும் நம்மளால் அதை செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அமைப்பாகவும் கொடுத்துடுவார். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி அது இருக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அவயோக கிரகமாகிய மகர ராசிக்கு வரக்கூடாத கிரகமாகிய சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் சனியோட சேர்ந்துட்டு அவ்வளோதான், போடா படுத்தி எடுத்துரும். சூரியன் சனி சேர்ந்து சூரிய திசை வரும்பொழுது வாழ்க்கையில் நம்பப்பட கஷ்டங்கள், ஆயுஸ் கண்டங்கள், கண்டத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா புத்திரு தோஷங்கள் எல்லாமே இருக்குது. அதே சூரியன் குருவின் பார்வை வரும்பொழுது பல அடுத்தவங்க மூலம் நமக்கு வருவது, ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் வருவது, நல்லாவே உயில் மூலமாக சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க மனைவி மூலமாக, அது மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள், பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள், அப்படியே பலன்கள் மாறும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அமைப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கா, சனியோட சேர்ந்துருக்கா, திருட்பலம் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கா அல்லது தள்ளி அமாவாசைக்கு அருகில் இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த திருட்பலத்தை அமைப்பு வச்சு தான் உங்களோட கர்ம வினைகள் செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வச்சு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம போட்டு பார்க்கும் பொழுது
அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது, காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது மாதிரி செயல்படும், நம்மளுடைய கேள்விக்கேற்ற விடைகள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எது மாதிரி வாய்ப்புகள் நமக்கு நல்லதாக இருக்குது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, அரசு உத்தியோகமா, பிரைவேட் செக்டாரா, வெளி மாநிலமா, எப்போ வந்து நமக்கு திருமண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், பெற்றோர் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், இதெல்லாமே இருக்குது. உடல்நல கோளாறு எப்போ சரியாகிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றுமே துல்லியமாக பார்த்து நம்மளால் வாழ்க்கையில் ஒரு படியும் நம்ம எடுக்கக்கூடிய படியும் சரியான படியாக எடுத்து நம்ம கர்ம விடை என்னங்கிறது நம்மளுடைய காம்பினேஷன்ஸ், நம்மளோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயம் இல்லை முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக எளிதில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல், எந்த விதத்திலையும் தவறான முடிகள்னால நமக்கு சமய விரயங்கள், பொருள் விரயங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் லாக் ஆகாமல் நமக்கு எந்த நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை நம்ம கரெக்டான நேரத்தில் அந்தந்த தேதியில் அந்தந்த நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.